இந்த டிபார்ட்மெண்ட்ல உள்ள குறைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா முக்கியமா சொல்ல வேண்டியது, இதுக்கு நிர்வாக இயக்குனர் தனியா இருப்பாங்க, அவங்க தான் அதை பார்க்கணும். ஆனா ஒரு வருடத்துக்குள்ள பாத்தீங்கன்னா 5 பேரை மாத்திருக்காங்க. 5 நிர்வாக இயக்குனர் இந்த சிவில் சப்ளைஸ் கார்பரேஷனுக்கு போட்டிருக்காங்க. மாத்தி 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 போடும்போது எந்த வேலையும் யாரும் செய்ய முடியாது. ஒரு டெண்டர் கொடுக்கணும்னா கூட அந்த அதிகாரி செய்ய முடியாது. அதை இன்னைக்கு சொல்றோம், சாக்கு இல்ல, சணல் இல்ல அப்படின்னு சொல்றோம். நீங்க வருஷத்துல 12 மாசத்துல 5 IAS அதிகாரியை நீங்க போட்டு மாத்துறீங்க. மாற்றும் போது எந்த அதிகாரி எந்த வேலையை செய்ய முடியும்? என்ன திட்டமிடல் அவர் செய்ய முடியும்? முடியாது. நீங்க வேணும்னா டிவியில தேனாரும் பாலாரும் ஓடுதுன்னு நீங்க சொல்லிக்கிட்டு இருக்கலாம். அரசாங்க பணம் இருக்கு, அதை விளம்பரப்படுத்திக்கிட்டு உங்க கட்சி சுயநலனுக்காக நீங்க செஞ்சுக்கிட்டு இருக்கலாம். ஆனா அரசாங்கத்தை நடத்துறதுக்கு உண்டான வேலைகள் 1 இன்ச்சு கூட இந்த அரசாங்கம் செய்யல. இன்னைக்கும் அதை நான் சொல்றேன். இப்ப என்னாச்சு, 5 அதிகாரியை நீங்க மாத்துறீங்க. எந்த அதிகாரிகிட்ட இப்ப பொறுப்பை கொடுக்க முடியும்? நம்ம எந்த அதிகாரியை நீங்க பழி சுமத்த முடியும்? ஏன்னா எப்ப நம்ம விதை விதைக்கிறோமோ அப்ப முதல்ல நீங்க அடுத்த கட்ட வேலை, நெல் பிடிக்கிறதுக்கு சாக்கு வேணும், இதை ரெடி பண்ணணும், அதுக்கு ஒரு டெண்டர் விடணும், அதை முடிவு பண்ணணும். இதெல்லாம் எந்த அதிகாரியும் பண்ணல. பண்ணாம இருக்கும்போது அப்ப சாக்கு தட்டுப்பாடு வரத்தானே செய்யும். அம்மா இருக்கும்போது பாத்தீங்கன்னாக்க திரும்ப திரும்ப அம்மாவை நினைவு மூட்டுது. ஒவ்வொரு நிகழ்வும் ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போது அந்த பாமர மக்கள் வாயிலாதான் வருது. நீங்க அரசாங்கத்தை நடத்துறோன்னு சொல்லிக்கிட்டு நீங்க திராவிட மாடல் ஆட்சி நீங்க வேணா சொல்லிக்கிட்டு போகலாம், நீங்க மந்திரியா இருக்கிறவங்க வேணா சொல்லிக்கிட்டு போகலாம், உங்க கூட இருக்கிற MLA வேணா சொல்லிக்கிட்டு போகலாம். உங்களை எல்லாம் கொண்டாந்து அந்த இடத்துல உட்கார வச்சது தமிழ்நாட்டு மக்கள். அவங்க திருப்பி உங்களை உட்கார வைப்பாங்களா அப்படிங்கறத 26 தேர்தல் நிச்சயம் பதில சொல்லும். அது மட்டும் இல்ல, அதுல உள்ள தவறுகள் அத்தனையும் நான் சொல்லி ஆகணும். ஏன்னா எனக்கு தெரியும். அதனால நான் துணிஞ்சு சொல்றேன். உங்களுடைய இந்த அரசாங்கத்துக்கு ஏதாவது எனக்கு குறிப்பா பதில் சொல்லணும்னா தாராளமா சொல்லலாம். நான் திரும்ப பதில் சொல்றதுக்கு ரெடியா இருக்கேன். ஏன்னா நீங்க ஒண்ணுமே செய்யல.